இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி முதல் முறையா அவ தன்னோட கற்பை என்னது? டாக்டர் என் பொண்ணு கற்பை எழுந்துட்டாளா? என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆனா அது பலாத்காரம் இல்ல, அவ சம்மதத்தோட தான் நடந்திருக்கு. மீதிய போலீஸ் தான் விசாரிக்கணும். வணக்கம் டாக்டர். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேம், நான் விசாரிச்சதுல அந்த பொண்ணுக்கு வயசு 17 தான், மைனர். ஏதாவது கவுன்சிலிங் பண்ணி ஹோம்ல சேர்த்து விட்டு அவங்ககிட்ட ஒரு கிளியரன்ஸ் ஆயிட்டோம்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாமே மேடம். முதல்ல உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லி மேஜரை 14 மாத்த சொல்லுங்க. சட்டம் மட்டும்தான் 18 வயசுன்னு பழைய பஞ்சாங்கத்தை பாடிட்டு இருக்கு. இந்த காலத்து பொண்ணுங்க எவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க, எவ்வளவு அனுபவசாலியா இருக்காங்கன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த பொண்ணு மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கா. அது மட்டும் இல்ல, அவ கற்பழிக்கப்பட்டிருக்கா. கற்பழிச்சவன் காண்டம் யூஸ் பண்ணியிருக்கான். மேலும் அந்த பொண்ணை வாய் பேச வைக்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா அடுத்த கட்ட விசாரணையிலேயும் தெரியும். இப்போதைக்கு எங்களால் இவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்ல அரவிந்த். மதி, அந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. ஆனா அந்த பொண்ணு மைனர். இந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. இப்ப வந்துடுறேன்ப்பா. தீபிகா எங்க? வாங்க டாக்டர். என்ன திடீர்னு வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? ஆக்சுவலி தீபிகா ஒரு சின்ன செக்கப்க்கு கூட்டிட்டு போகணும். டாக்டர், என்னாச்சு? Madi, she was raped. ஓ காட். யோ, கத்தி எடுத்துட்டு வா. ஓகே சார். ஐயா யோ, பெட்ரோல் எங்கயா? கொண்டு வரேன்யா. பொட்டலாம். யோ, என்ன மச மசன்ட்ட மொளா அப்படி நிறைய போடியா. யோ, இப்படி இருக்காயா? இல்லைங்கய்யா, லைட்டர் தான் இருக்கு. இவனை கட்டி தொக்க விடுங்க சார். என்ன பண்ணிட்டு சார்? நான் தெரியாம பண்ணிட்டு சார். நான் திருடுற பொருளை திருப்பி கொடுத்துறேன் சார். என்னது? அப்புறம் எதுக்கு அந்த 2 பொண்ணுங்களை என்ன பண்ணா? எந்த பொண்ணு சார்? நான் எந்த பொண்ணு கற்பழிக்கல சார். ஏதோ வயிற்று பொழப்புக்காக திருடுறேன் சார். ஏய், உன்னோட ஃபுல் டீடைல் என்கிட்ட வந்துருச்சு. அது என்னடா, கற்பழிச்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக கொலை பண்ணுவீங்க. இப்ப என்னடா புதுசா கற்பழிச்சுட்டு வாய் பேச முடியாத அளவுக்கு இருக்கிறது? நீயா உண்மையை சொன்னா தண்டனை குறைவு. நாங்களா கண்டுபிடிச்சோம்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? தெரியுங்களா? சார், என்னையா கமிஷனர் லைன்ல இருக்காரு. சார், எஸ் சார். 2 பெண்களும் ஒரே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். 2 பெண்களுமே கற்பழிக்கப்பட்டிருக்காங்க சார். முதல்ல நடந்த சம்பவம் இன்னும் ஃபைல் ஆனீங்க சார். 2வது நடந்த சம்பவம் நாங்க தான் சார் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம் சார். முதல் இன்சிடென்ட் நடந்த இடம் வேளச்சேரிங்க சார். 2வது நடந்த சம்பவம் விரும்பாக்க ஏரியா சார். அது எங்க ஏரியா சார். சார், லோக்கல்ல இருக்கிற அத்தனை அக்யூஸ்டுமே நான் தான் சார் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். யாரு தப்பு பண்ணாலும் உடனே ஏரியால இருக்கிற எல்லா அக்யூஸ்டும் கூப்பிட்டு லைனா நிக்க வச்சு விசாரிப்பியா? எல்லாம் நீ எத்தனை வருஷம் ஆனாலும் ப்ரொமோஷனே வாங்க முடியாதியா? நான் பொழப்பியா? சார், வயிற்று பழுப்புக்காக கஞ்சாவாரம் பண்றேன் சார். ஜாமீன்ல வந்திருக்கேன் சார். என்னது? ஜாமீன்ல வந்திருக்கியா? யாரா உன்னை ஜாமீன்ல எடுத்தது? சொந்த ஜாமீன்ல வந்திருக்கேன் சார். ஆமா, ஏன்டா அந்த 2 பொண்ணுகளை எப்படி பண்ணா? அந்த பொண்ணுங்களுக்கு ஏதோ ட்ரெஸ் பிடிக்கல போல இருக்கு, அதான் கழட்டி வீசிடுச்சு. அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? போய் அப்படியே வர போ. ஏய் சார், அவ்வளவுதான் சார். காவுடா. அடிப்பீங்க சார், பயமா இருக்கு சார். காவுடா. சார், விட மாட்டேன் சார். ஆச்சாரியா சார், நான் பஸ்ல பிக் பேண்ட் அடிப்பேன் சார். அவ்வளவுதான் சார்.
யோ கேட்டு யார் அவங்கலாம்? சார் இவன் குடுகுடுப்புக்காரன் சார், இவன் பில்லி சூனியக்காரன் சார். கேட்டு குன்றத்தூர்ல ரேப் அட்டம்ப்ட் கேஸ்ல வெளிய வந்தாலையா? ஆமாம் சார். அவனை வர சொல்லியா? ஓகே சார். யோ சார். இவங்க ரெண்டும் போக சொல்லியா? யோ வாங்கயா. என்கிட்ட தான் போய் பேசுறீங்க. அட்லீஸ்ட் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல. அந்த புறக்கனை பிடிச்சிருப்பாங்கல்ல. ஏமதி நீயாவது போய் சொல்லிருக்கலாம்ல. நீதான் அவளுக்கு அண்ணான்னு எனக்கு எப்படி தெரியும் வசந்த்? நம்ம 2 பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோம். பட் நான் பிஎஸ்சி சைக்காலஜி, நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி நான் இப்ப என்ன செய்யணும்? ஏன் தங்கச்சி நான் பழைய மாதிரி பார்க்கணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எனக்கு. அந்த ராஸ்கல் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை கண்டதுமா வெட்டிடுவேன். உன் கோவம் எனக்கு நல்லாவே புரியுது வசந்த். போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அவங்க கூடி சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்குள்ள நான் தீபிகாவை பேச வச்சிருவேன். தீபிகா மட்டும் பேச ஆரம்பிச்சுட்டானா அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஹலோ நான் ஐஜி ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். அந்த 2 பொண்ணுங்க ட்ரெஸ் கழட்டி போட்ட கேஸ் இருக்குல்ல, எஸ் சார். அதை இனிமே நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. ஓகே சார். இது விஷயமா உங்க டீமை உடனே விருகம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு அனுப்புனீங்கன்னா ஓகே சார். இன்ஸ்பெக்டர் கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைலை கொடுப்பாரு. ஓகே. அடுத்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்குள்ள அக்யூஸ்ட பிடிச்சா. ஓகே சார். 2 பேரும் டெய்லி ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட்டு போறோம். சரியா? சரிங்கய்யா. அங்க போனா இங்க போனன்னு சொல்ல கூடாது. என்ன நடக்கும்னு தெரியும்ல. இந்த ஃபைல் தானயா? ஆமா சார். பாத்து. அக்யூஸ் லிஸ்ட்ல தான இதுல தான இருக்கு. சார் நாங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து வரோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யார் நீங்க? சார் நாங்கள் கிரைம் பிரான்ச்சில் வந்திருக்கோம். உள்ள வாங்க. உங்க தங்கச்சி யூஸ் பண்ற மொபைல் டைரி 2 எடுத்துட்டு வாங்க. ஆனா இதை பாருங்க. இந்த மொபைல் இருக்கிற கால் ஹிஸ்டரியில செக் பண்ணுங்க. உங்க தங்கச்சி யூஸ் பண்ற சிஸ்டம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. உங்க பொண்ணோட மொபைல் கொடுங்க. அவளை யாராவது ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? இல்ல சார். உங்க பொண்ணு யூஸ் பண்ற சிஸ்டம் எங்க இருக்கு? பாஸ்வேர்ட் 17/6/1990 சார். சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணை உடனே கூட்டு போயிட்டாங்களாம். வேற யாருக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. அந்த சிசிடி கேமரா பாருங்க. அந்த கார்னர் ப்ளூ ஷர்ட் அப்படியே ஜூம் பண்ணுங்க. அந்த விருகம்பாக்கம் ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுங்க. அப்படியே ஜூம் பண்ணுங்க. அவனை ஃபாலோ பண்ணுங்க. யார் நீங்க? யாருமா அவங்க? கிரைம் பிரான்ச்ல இருந்து வந்திருக்காங்கப்பா. மேடம், நீங்க ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸை அட்டன் பண்ணிருக்கீங்க. அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்கீங்க. சாரி சார். இந்த கேஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ்னு. எனிவே அந்த பொண்ணு ரேப்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. தட்ஸ் குட். குற்றவாளிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத வரைக்கும் தான் யூ ஆர் சேஃப். சாரி சார், நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். நோ மேம், நீங்க பண்ணது 100% கரெக்ட். நீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணை பேச வைக்க பாருங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேசினாதான் அக்யூஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆமா, 2 பத்திரிக்கைக்காரங்க இந்த கேஸ் விஷயமா ஃபாலோ பண்றாங்களாமே, யாருங்க அவங்க? அரவிந்த் அண்ட் கோபால். ஏய் இப்பயாவது சொல்றா, எங்கடா கூப்பிட்டு வந்திருக்க? கையில வாங்கும்போது உனக்கு தெரியும். வாடா சீக்கிரம் போடா. ஏய் போயிட்டு தானே இருக்கேன்.
இங்க போத்தீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணதுக்கு gift தரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அது நீங்க தானே? ஆமா சார், என் பேர் கோபால். இவர் என் ஃப்ரெண்ட் அரவிந்த். இவர் தான் சார் பர்ச்சேஸ் பண்ணது. சரி வெயிட் பண்ணுங்க. சரி சார். டேய் நான் எப்படா போத்தீஸ்ல பர்ச்சேஸ் பண்ணேன்? அவங்க அப்படிதானே சொன்னாங்க. வாடா. டேய் நான் போத்தீஸ் பக்கமே போனது இல்லடா. டேய் உங்களை பார்த்தா வேற மாதிரி இருக்குடா. கிட்னி திருடுற கும்பல்டா. டேய் நீ ஏன்டா பயப்படுற? நாம பிரஸ் மௌன இப்ப பாராவுற. ஹலோ, நாங்க யாருன்னு தெரியுமா? பிரஸ் புரியல? ஊடகம். எங்களை யாருன்னு நினைச்சீங்க? எங்க மேல கைகி வச்சீங்க, பத்திரிகைகளுமே பத்திக்கிட்டு எரியும். டேய் என்ன சொன்ன? பத்திரிக்கை உலகம் பத்திக்கிட்டு எரியுமா? அப்புறம் என்ன போலாம்ல? தூக்கு. வா. ஆபா மெதுவாடா. ஸ்லோவா எந்திரி. உள்ள கூட்டிட்டு போங்க, வரேன். சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். அவன் பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப, ஆபீஸ்க்கு அனுப்ப, டியூஷனுக்கு அனுப்ப, ஏன் பக்கத்துல இருக்கிற கடைக்கு அனுப்ப கூட பயப்படுறானுங்கடா. எப்படி சுத்தினாலும் கேஸ் ஒரு வட்டத்துக்குள்ளே திரும்ப திரும்ப வருதுடா. நீ என்ன அவ்வளவு பெரிய சொல்லு, என்ன சொல்ல போற? நீ ஆள் தெரியாம போட்டு அடிக்கிறீங்க சார். ஓஹோ, உனக்கு சப்போர்ட் வேற இருக்கா? யாரு, எம்எல்ஏவா எம்பியா? ஏன் சார் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது சார். கூட்டத்துல பிரியாணிக்கு கொடி பிடிக்கிறவங்க கூட நான் கூப்பிட்டா வர மாட்டான் சார். சரி, அந்த 2 பொண்ணுங்களை என்கிட்ட கற்பழிச்சா? சார் நான் ரேப்பே பண்ணல சார். என்னால பண்ண முடியாது சார். கஞ்சா ஓவரா குடிச்சு குடிச்சு ஹார்மோன்லாம் கெட்டு போச்சு சார். ஆண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார்.